ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. கர்த்தருடைய கரம் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வதாக. ஆண்டுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் இந்த பரலோக சத்தம் நிகழ்ச்சி உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்து கொண்டிருக்கிறது அல்லவா? தொடர்ந்து நீங்கள் ஜெபிங்க. இந்த நிகழ்ச்சிக்காக, இந்த காரியங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். உங்கள் வாழ்க்கையில் மகத்தான காரியங்களை செய்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை மகிழ பண்ணுவார். ஆண்டுடைய பிள்ளைகளே, வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். யோவான் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்து கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல், நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும் என்று வேண்டிக் கொள்ளாமல், தீமை நின்று அவர்களை காக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நிறைய நேரத்தில் நம்முடைய ஜெபம் அப்படி தான் இருக்குது. இந்த உலகத்தில் எனக்கு வாழ பிடிக்கலை, இந்த பூமியில் எனக்கு இருக்க பிடிக்கலை, என்னை எடுத்துங்க ஆண்டவரே, இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, எனக்கு இந்த பாடு தாங்க முடியல, இந்த போராட்டம் தாங்க முடியல, நைட்டும் பகல் எனக்கு தூக்கம் இல்லை, இந்த வழிகள் என்னால் சகிக்க முடியல. நிறைய நேரத்தில் எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? இந்த உலகத்திலிருந்து அவர்களை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி நான் வேண்டிக் கொள்ளாமல், அவர்கள் உலகத்தில் வருகிற தீமை நின்று அவர்களை விலக்கி காத்து கொள்ளும் என்று அவர் வேண்டிக் கொள்ளுகிறார். தீமை நம்மை சூழ்ந்து கொள்ளாதபடி நம்மை காத்து கொள்ளும்படிக்காக ஜெபம் பண்ணுங்க. எடுத்துக்கொள்ளுங்கன்னு ஜெபம் பண்ணாதீங்க. ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்க மாட்டார். என்னை காத்து கொள்ளுங்க ஆண்டவரே, வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொலை நோக்கி என்னை காத்து உம்முடைய சிறகுகளால் என்னை மூடுங்க ஆண்டவரே என்று சொல்லுங்க. உமது கூடார மறைவில் நான் வந்து அடைகிறேன், உம்முடைய செட்டைகளின் மறைவில் எனக்கு அடைக்கலம் தாங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஆண்டு உங்களை காத்து கொள்ளுவார். ஆண்டு உங்களை பாதுகாத்து கொள்ளுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி அவர் உன்னை காத்து கொள்ளுவார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் உங்களை காத்து கொள்ளுவாருங்க. அவர் பாதத்தை பிடித்து கொண்டு ஜெபம் பண்ணுங்க. அவர் சமூகத்தில் உட்காருங்க. அவர் உங்களை காத்து நடத்துவார். சரிங்களா? கர்த்தருடைய சமூகத்தில் பாரத்தோடு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதித்து, கர்த்தர் உங்களை பலப்படுத்தி, கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். இந்த நல்ல வேலையில் உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் காத்துக்கொள்ளும். உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதங்களும் அடையாளங்களும் நடப்பதாக. சந்தா ரபாலா தூட்டாக்காராமா சியாந்தரா உம்முடைய வல்லமை இறங்குவதாக. மைட்டிகா எஸ்லாம் ஆண்டுடைய கரம் இறங்கி உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். இந்த மகனை இந்த மகளையும் காத்துக்கொள்ளும். கர்த்தருடைய கரம் இந்த பிள்ளைகளை மூடட்டும். கர்த்தர் ஆசீர்வதித்து பலப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே, போராட்டங்களுக்கு விலக்குங்க, பாடுகளுக்கு விலக்குங்க, பஞ்சங்களுக்கு விலக்கி நீர் காத்து நடத்தும். இப்படி நாம மையப்படட்டும். தாழ்த்துகிறோம், இப்படி கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பாதுகாத்து நடத்தும், அற்புதங்களை செய். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை காத்து நடத்துவார். ஆமென்.